ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் vlogs. இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக ஏற்காடு போயிருந்தோம். ஸோ வெயில் வந்து சரியான வெயிலாக அடிக்குது. லாஸ்ட் இயர் கூட இந்த அளவுக்கு வெயில் ஃபீல் பண்ணல. பட் இந்த வருஷம் மழையே இல்லாததுனால வெயில் வெளியிலேயே போக முடியல, அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெயிலில் இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி கொஞ்சம் சில்லுன்னு நல்ல பிளேஸ்க்கு போயிட்டு வரணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து நியர்பை ஏற்காடு ஒரு நாளில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ அதுக்காக சடன் பிளான் பண்ணி இந்த மே 1 லீவ் இல்லையா, அந்த அன்னைக்கு காலையில் கிளம்பி போயிட்டு ஈவினிங் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒன் டே ஏற்காடு ட்ரிப்பு நீங்களும் வாங்க எங்களோட ஜாலியாக ஏற்காடு சுற்றி பார்க்கலாம். ராகவுக்கு இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால அம்மா வீட்டில் தான் ஒரு 10 நாளாக இருந்தான். ஸோ இந்த ஏற்காடு ட்ரிப்புக்கு ராகவ் அம்மா அப்பா அண்ணா அண்ணி பசங்க எல்லோரும் அங்கேருந்து வந்துடுவாங்க. நான் வெங்கி சுமி எல்லோரும் ஈரோட்டிலேருந்து கிளம்பி அங்கே ஏற்காடு அடிவாரத்தில் போய் மீட் பண்ணலாங்கிறது தான் பிளானு. நாங்கள் ஈரோட்டிலேருந்து கிளம்பும்போது காலையில் 6:15 இருக்கோம். அப்போது தான் வெயிலுக்கு முன்னாடி நம்ம மேலே மலை ஏற முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ நடுவுலையே ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, பூண்டு சட்னி, தேங்காய் சாதம் இதெல்லாம் வந்து அம்மாவும் அண்ணியும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. மதியம் வந்து நான் இங்கேருந்து மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சுருந்தேன். வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா தயிர் வந்து இங்கே வீட்டில் இருந்தே கொண்டு போனால் புளிச்சிரும், அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு போனோம். பட் அங்கே வந்து தயிர் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியே கட் பண்ண வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். சிப்ஸு, முறுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. அம்மா வந்து மதியத்துக்கு லெமன் ரைஸ் கூட செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். இந்த மங்கி கூட கொஞ்சம் நேரம் அண்ணா விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த இட்லியை கையில் கொடுக்கும்போது அது வாங்கலை, பயந்துக்குச்சு. வச்சுட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாதி வழியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுறோனாலே அந்த 3 ரூஃபில் நின்றுட்டு ஜாலியாக மேலே வேடிக்கை பார்த்துட்டு காற்று வாங்கிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றதே அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஜித்துவும் ராகவும் மேலே நின்றுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மித்ரனும் சுமியும் நிற்கிறதா தான் பிளானு. ஆனால் ஜித்துவுக்கும் ராகவுக்கும் கீழே இறங்குறதுக்கே மனசு இல்லை. அதனால் அவங்க நின்றுட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் மித்ரனும் சுமியும் ஏறி நின்றுட்டு 4 பேரும் சேர்ந்து நின்று ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. வழியில் போகிறவங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே ஹாய் பாய் சொல்லிக்கிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு வந்தாங்க. நான் எத்தனை பேர்த்துக்கு ஹாய் சொல்கிறேன், எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டே விளாண்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி நாங்கள் வந்து மேலே டாப்க்கு ரீச் பண்ணியாச்சு. இந்த சரியான வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு நாள் ஏற்காடு ட்ரிப்பு போனோம். ஆனால் அங்கேயுமே வெயில் இல்லைன்னு சொல்ல முடியாது, வெயில் இருந்தது. ஆனால் ரொம்ப சுட்டெரிக்கிற வெயில் அந்த மாதிரி கிடையாது. நிறைய ட்ரீஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஜிலுன்னு காற்று வந்தது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பார்க்குக்கு தான் போயிருந்தோம். சரி பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ போட்டிங் வந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்க்லேயே பிள்ளைங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்லேயே விளாண்டாச்சு. சைடில் சுமியும் ராகவும் அம்மம்மாவும் தாத்தாவும் கண்ணாடி போட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 2 பேர்த்தையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கில் உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறாங்க. ஆனால் டைமிங்லாம் கிடையாது, நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். வெளியில் ரோட்டில் நடக்கும்போது தான் வெயில் தெரிஞ்சுது. இந்த பார்க்குக்குள்ளே நிறைய ட்ரீஸ் இருந்ததுனால அவ்வளோக்கு வெயில் தெரியல. அங்கங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய பிளேஸ் இருந்தது. நான் வெங்கி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி ரீல்ஸ் கூட ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறம் கப்பிள் ரீல் கூட ஒன்று எடுத்தோம். அது எல்லாத்தையுமே நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், ஷார்ட்ஸில் இருக்குது. இந்த ஏற்காட்டில் எடுத்த 2 ஷார்ட்ஸினுடைய லிங்க்குமே நான் இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சும்மா சின்ன ஷார்ட்ஸ் தான், நீங்கள் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். மெயினாக நாங்கள் என்ஜாய் பண்ணதை விட பிள்ளைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இன்னொன்று, எங்கள் அப்பா வந்து ஏதாவது நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பு போனோன்னா வீட்டில் மாடு பார்த்துக்கணும், ஆடு பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வெளியில் அதிகம் வரமாட்டாங்க. நாங்கள் மட்டுமே தான் போயிட்டு வந்துட்ருப்போம். பட் இந்த தடவை கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்ததுனால அப்பாவும் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அப்பாவோட சேர்ந்து நாங்கள் ட்ரிப்பு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாக அந்த லேக் ஏரியா எல்லாமே பார்க்க முடியும். கீழே போட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பப்போ நானும் வெங்கியும் சைடில் நின்று சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த போட் ஹவுஸில் போனவங்க வந்து ரொம்ப ஷேக் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. நாங்களும் இங்கேருந்து கத்திட்டு இருந்தோம், அவங்களும் அங்கேருந்து கற்றுனாங்க. பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது, பட் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, கமுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு.
எல்லாருக்குமே ஆனால் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அது போட்டு வேவி ஆகிற மாதிரி இருந்தது. பட் சேஃப்டி தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பட் எங்களுக்கு வந்து பார்க்கில் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்குறது இதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால போட்டிங் நாங்கள் போகலை. சுமியும் ராகவும் வந்து கீழே ரொம்ப அழுக்காக இருக்குது, கீழே உட்கார மாட்டேன்னு மாமா மடியில் உட்காந்துருந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து கீழே உட்கார வச்சே ஆவான்ட்டு 2 பேத்தையும் ராவடி பண்ணி ஒரு வழி பண்ணி கீழே உட்கார வச்சாச்சு. இது வந்து எங்களுக்கு சுற்றி நின்று பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபன் மொமெண்ட்டாக இருந்தது, நல்ல டைம் பாஸிங்காக இருந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து எல்லோரும் குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வேறு ஒருத்தர்கிட்ட கேமரா கொடுத்து நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரோஸ் கார்டன் பார்க்கலான்னு போயிருந்தோம். இங்கேயுமே வந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்குறாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெயில் அவ்வளோக்கு தெரியாது, விட்டு விட்டு வெயில் அடிச்சுது. ரோஸ் கார்டனில் வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஏன்னா உள்ளே என்ட்ராகும்போது அதில் ஒரு ரோஸ் கூட இல்லை. அப்புறம் பார்க்க போனால் நாங்கள் வந்து வேறு ஒரு வழியாக உள்ளே போயிட்டோம். அங்கே வந்து சுத்தமாக ஒரு ரோஸ் கூட பார்க்கல. அங்கேயே சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே டிக்கெட் வாங்கினவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், ஒரு ரோஸ் கூட காணோம், நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே அனுப்புகிறீங்க, உள்ளே போய் நாங்கள் என்ன பார்க்குறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சுது நாங்கள் வந்து வேறு ஒரு வழியாக போயிட்டோம், அந்த இடத்துல ரோஸ் கிடையாது, நம்ம ரோஸ் பார்க்கணுன்னா வேறு இன்னொரு வழியில் போகணும் அப்படிங்கிறது. பட் ரோஸ் பார்க்காம ஏற்காடை விட்டு நகர்றதில்ல அப்படின்னு யோசிச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வியூ பாயிண்ட்டு, இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டெல்லாம் கூட இப்போ தான் அடிச்சிட்ருப்பாங்க. இது வந்து முன்னாடிலாம் கிடையாது, இப்போ தான் புதுசாக கட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல வந்து செம்ம சூப்பரான காற்று, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஜிலு ஜிலுன்னு செம்ம காற்று வந்தது. இங்கேருந்து எங்களுக்கு நகரவே மனசு வரல. வியூ வந்து அங்கே மேலே இருந்து இப்படி தான் தெரியுது, சூப்பராக இருந்தது. இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேயுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் ஸ்டோரிலாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அப்பப்போ லைவாக நான் எங்கே இருக்கேனோ அதை வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறப்பவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் அங்கேயே நல்லா காற்று வாங்கிக்கிட்டு உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த இடம் வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், அதனால் அம்மா வந்து கீழே உட்காந்துக்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் வந்து கொடைக்கானல்லாம் பைன் ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிளேஸாக இருந்தது, சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து ஏற்காடு போகிற ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து மேட் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு பிளாங்கெட் மாதிரி ஒன்று கொண்டு போயிடுங்க. ஏன்னா இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் நம்ம பேசிக்கிட்டு உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு நல்ல சூப்பர் பிளேஸாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப நேரம் ஜாலியாக உட்காந்துட்டு பேசலாம், சில கேம்ஸ்லாம் கூட விளையாடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்பா வந்து ஒரு ஓரமாக சரி நீங்கள் என்னமோ பேசிகிட்ருங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு அந்த சைடு நல்லா படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க. ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், நாங்கள் எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ டீ வாங்கி எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்திருந்தோம். மற்ற சீசன்லலாம் வின்டர்லலாம் வந்தோன்னா நிறைய பூ பார்க்கலாம், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகழகாக இருக்கும். ஆனால் இப்போது நல்ல சம்மர் நல்ல வெயிலுங்கிறதுனால பிளான்ட்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மி பிளான்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. வர்ற டூரிஸ்ட் பீப்புளை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபைனலி நாங்கள் வந்து ரோஸ் கார்டனுக்கு வந்தாச்சு. ரோஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் வேறு ஒரு சீசனில் வின்டரில் வந்தப்போலாம் நிறைய ரோசஸ் பார்த்தோம். எல்லா செடியிலையுமே அப்படியே கொத்து கொத்தாக ரோசஸ் இருக்கும். பட் இந்த மே மந்தில் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லாஸ்ட் இயரை விட ஃப்ளவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏற்காடு வந்துட்டு ரோஸை பார்க்கலன்னா எப்படிங்கிறதுனால நாங்கள் ரோஸ் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணி மறுபடியும் ரோஸ் கார்டனை கண்டுபிடிச்சி ஒரு ரோஸையாவது நம்ம கேமராவில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்த்து கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வாக் பண்ண உடனே ஒரு பெரிய ஃபிக் அத்தி மரத்தை பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டில் வந்து எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, இது அத்திப்பழம் தானா அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ அத்திப்பழம் இருந்தது. இவ்வளோ கீழே ரூட்டு பக்கமே இருந்தது, கையிலேருந்தே நம்ம பறிக்கலாம். சுமிக்கு எவ்வளோ ஹைட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து காயாக இருந்தது. இந்த க்ரீன் இருக்கிறது எல்லாமே காய் தான். ஒரு சிலது மேலே வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருந்தது, அதை பறித்து பார்த்தோம். ஃபஸ்ட்டில் வந்து எங்களுக்கு டவுட்டாக இருந்தது இது அத்திப்பழமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உடச்சி நாங்களே இது ஆக்சுவலி இதை வந்து பறிக்கக்கூடாது, ஒன்று சரி பறித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பறித்து பார்த்தோம். அதை உடச்சி சாப்பிட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இது வந்து அத்திப்பழம் தான் அப்படின்ட்டு.
பார்க்கும்போது அந்த ஷேப் எல்லாமே அத்திப்பழம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஒரு டவுட் இருந்தது. அதை கிளியர் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் ராகவுக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கல. இந்த ரோஸ் கார்டன்லேயே இன்னொரு சைடு வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஊஞ்சல், ஸ்லைடு இந்த மாதிரியான விளையாட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு 2 o'clock போல் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பசி எடுத்துக்கிச்சு. அந்த ரோஸ் கார்டனுக்குள்ளேயே கொஞ்சம் பிளேசஸ் இருந்தது. அங்கேயே மேட் போட்டு சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பிட்டாச்சு. மீல் மேக்கர் பிரியாணி வந்து ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ்லேயும் இன்னொரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் காலையில் விடிகாலம் 4 மணிக்கே வந்து மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சுட்டேன். அது 2 மணிக்கு சாப்பிடும்போது ஹாட் பாக்ஸில் இருந்தது நல்லா இருந்தது. பிளாஸ்டிக் பாக்ஸில் இருந்தது கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எடுத்துகிட்டு போங்க, ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போங்க. பிளாஸ்டிக் பாக்ஸில் எந்த ஒரு ஃபுட்டுமே கொண்டு போகாதீங்க. நல்ல வேலை மேக்ஸிமம் ஃபுட்டு வந்து நான் ஸ்டீல் ஹாட் பாக்ஸில் தான் கொண்டு போயிருந்தேன். கொஞ்சமாக மிச்சம் இருந்ததாக தான் பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது மேலாப்பில் இருந்ததை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எல்லாம் அங்கே குட்டி குட்டி டாக் எல்லாம் நிறைய சுற்றிட்டு இருந்தது, அதுக்கு போட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து செர்வராயன் ஹில்ஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்து ஒரு குகை மாதிரி நம்ம உள்ளே நுழைஞ்சு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில் வரணும். இந்த கோவிலுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 20 feet தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குனிஞ்சிக்கிட்டே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வெளியில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் போட்டிருக்காங்க. இந்த அத்திப்பழம் தான் நம்ம அங்கே மரத்தில் பார்த்தது. இது வந்து கட் பண்ணி தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அந்த அக்கா. பட் நாங்கள் அதை ட்ரை பண்ணல. இந்த மொடவாட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயுமே இப்போது கிடைக்குது. ஸோ அதை வாங்கி அந்த சூப்பு எல்லாருமே குடித்தோம். நல்லா காரசாரமாக செம்மையாக இருந்தது. அப்புறம் வேர்க்கடலையும் வாங்கினோம். வயிறு வந்து ஃபுல்லாக இருந்தது. பட் இந்த சூப் குடிக்கவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்கே முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. நம்ம அதை சுற்றி பார்த்துட்டு கார்லேயே ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். இங்கே வந்து நிழலே இருக்காது, காருக்குள்ளே சுற்றுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம். இந்த பாறை வந்து ஒரு 6 yearsக்கு முன்னாடி அவ்வளோ க்ளீனாக நீட்டாக சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு படுத்துக்கிறதுக்கு கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அண்ணன் வந்து ஒரு 6 years முன்னாடி இங்கே விசிட் பண்ணி பார்த்தப்போ அவ்வளோ நீட்டாக இருந்ததாம். பட் இப்போ நாங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக ஒரே கண்ணாடி. நிறைய ட்ரங்கர்ஸ் வந்து இங்கே குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் அப்படியே தூக்கி எரிஞ்சிருவாங்க போல இருக்குது. அதெல்லாம் உடஞ்சி கீழே ஃபுல்லாக அவ்வளோ கண்ணாடி இருந்தது. நம்ம தெரியாமல் கையை கீழே வச்சுட்டா கூட நமக்கு கை குத்துற மாதிரி ஒரு இடம் விடாமல் அவ்வளோ கண்ணாடி இருந்தது. ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டோம் அந்த இடத்த பார்த்துட்டு. ஸோ ஒன் டே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல் நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகும்போது எங்கள் அம்மாவுக்கு தான் வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இந்த தடவை அவங்க நல்லா ஜாலியாக கூலாக வந்தாங்க. எனக்கு தான் கீழே இறங்கும்போது கொஞ்சம் அந்த சென்சேஷன் இருந்தது, ஆனால் வாமிட் வரலை. ஃபைனலி கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான கருப்பட்டி காபி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பில் தான் இருந்தோம். செம்மையாக இருந்தது. இந்த ஷாப்பை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காஃபி வந்து 20 rupees, பட் ஒர்த்துன்னு சொல்லலாம். செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. மஸ்ட் ட்ரை. ஈவினிங் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த காஃபி குடித்ததுக்கப்புறம் சூப்பர் பிரிஸ்காயாச்சு. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடித்ததுனால அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து ஈரோடு கிளம்ப போகிறோம். ராகவ் வந்து நான் இன்னும் ஒரு 10 நாள் அம்மம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் வந்து அண்ணன் கூட கிளம்புறான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்களும் எங்களோட ஏற்காடு வந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.